குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸ் அவங்களால மட்டும் கிடையாதுங்க, படிக்கிற விஷயங்களில் மட்டும் கிடையாது. பட் அவங்க ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி தரோம். என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ் எதனால் வருது அப்படின்னு சொன்னால், வீட்டில் ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ், ஒரு அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை, வீட்டில் குடிச்சிட்டு வர்றது, கவனிப்பாரின்றி அந்த பிள்ளை கிடைக்கிறது, அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறது, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா இதெல்லாம் நீ பெருசாக எடுக்காது அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிடுவாங்க பிள்ளைங்கக்கிட்ட. அப்பா எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துப்பாங்க. இது 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 ரொம்ப 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 காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் நம்மளால் யூகிக்க முடியுறதுன்னு சொல்கிறத விட நிஜமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்களை. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், அப்பா எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால தான் நான் குடிக்கிறேன், எனக்கு வீட்டு குடும்பத்தை நடத்தணும், அப்படி இப்படி ஏதான ஒரு காரணத்தை சொல்லி அப்பா தானாக போயிடுவார். அவருக்கு அந்த பழக்கம் பயன்படுத்திக்கணும். அதுக்கு ஒரு சாக்குன்னு சொல்லலாம், இல்லை அது ரீசன் சொல்லலாம். சரிங்களா? அம்மாவுக்கு என்னென்னா, தனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதை வெளிக்காட்ட முடியாமல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அப்பா நல்லவர் தான், என்ன அப்பப்போ இந்த மாதிரி குடிக்கிறதுனால அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளமே ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவாங்களே தவிர, ஆனால் அந்த குழந்தைக்கிட்ட அது மன ரீதியாக என்ன ஆகுதுங்கிறத பேரண்ட்ஸ் நோட் பண்ண மாட்டாங்க. புக்கை எடுத்தால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தோணுதான், ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா அப்படின்னு தோணுதான். எவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. இதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஒரு அப்பா கிட்டேயோ ஒரு அம்மா கிட்டேயோ ஷேர் பண்ண மாட்டாங்க. ஈவன் அவங்க கூட பிறந்த அக்காவோ தம்பியோ அண்ணாவோ யார்கிட்டையுமே கேட்பாங்க, ஏன் நம்ம அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு கேட்பாங்களே தவிர, மேற்கொண்டு அதை அவங்க வெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. போடா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி தான் பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, தனக்கு மட்டும் இந்த ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலில், நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா அப்படிங்கிற மன வலி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல மாதிரியாக இருக்காங்க, எனக்கு மட்டும் அப்படி இருக்காங்களே, நான் ஆசைப்படுற மாதிரி இல்லையே அப்படிங்கிறது, அது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷனோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ அந்த எஜுகேஷனில் வர்றதில்லைங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுக்கான தடுப்பு முறைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளமாக எடுத்துக்கிற முடியுதே தவிர, அவங்களால படக்கூடிய கஷ்டங்கள், அந்த ஒரு சிறிய மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய பேர்டனை அதை எப்படி அதுலேருந்து வெளில வரணும்னு தெரியாமல் மாட்டிக்கிற நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெளியில், அதாவது இதை ஒரு பெரிய ப்ராப்ளமாக எந்த பெற்றோர்களுமே கொண்டு சொல்கிறதே கிடையாது. எல்லாம் பண்ணுறோமா, அந்த பிள்ளை படிக்க மாட்டேங்குதுமா, அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, அந்த இமோஷ்னல்குள்ளார அந்த குழந்தை சிக்கன் இருக்குது, அதனால தான் அந்த குழந்தைக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற இது காமனாக நான் எல்லா வயதினருக்கும் சொல்கிறேன். 6ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, இல்லை 11ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் அதிக அளவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அந்த அந்த எடுத்துட்டு போய் ரீச் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவுசெய்து பெற்றோர்கள் கொஞ்சம் பிள்ளைங்க மேலே ஒரு கவனம் செலுத்தி, அவங்களுக்கு அந்த இமோஷ்னல், அந்த ஒரு டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர், அது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். அந்த படிப்புலேருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு அந்த படிப்பில் நாட்டம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போது அந்த பிள்ளைங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன ஆகிடும், இது அதை பார்த்து அந்த விஷயங்கள், அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து வரக்கூடியது ஒரு பிரச்சனையாக இருக்குது. 2வது பிரச்சனை என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது, எங்கள் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி யார்கிட்டையுமே யதார்த்தமாக பேசும்போது, அப்படியா நிம்மதியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சேரக்கூடாத ஒரு ஒரு
மனசு கஷ்டப்படாத, வா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்யூஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிள்ளைங்கள தள்ளப்படுறாங்க. ஸோ எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? வீட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. யாரால் ஸ்டார்ட் ஆகுது? பெற்றோர்களால். சரி, ஆனால் இது பெற்றோர்களால் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த பெற்றோர்களுடைய அறியாமை. ஓகே, இது என் வாழ்க்கை, என் கஷ்டம், அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு போகிறோமே தவிர, ஆனால் அதனால் அடுத்தடுத்து வர பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களில் நம்ம இமோஷ்னலாக அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும், சரிங்களா? ஸோ அந்த அந்த சேலஞ்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அதை ஃபொர்கோ பண்ணி வெளில வர முடியாது, சரிங்களா? அந்த ஃபொர்கோ பண்ணுறத வந்து பிள்ளைங்க வந்து என்ன தெரியுமா, காலத்துக்கும் அது மனசில் அப்படியே பதியுது. எனக்கு வந்து ஈவன் நாங்கள் வந்து பார்க்குறோம், 23 வயசாகட்டும், இல்லை 28 வயசாகட்டும், இல்லை 40 வயசாகட்டும், இல்லை 50 வயசாகட்டும், அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து எல்லார மாதிரியும் எங்கள் அப்பாக்கிட்டேயும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் நான் வந்து படிக்கிற காலத்தில் நான் சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்கிறத, அன்னைக்கு நடந்த விஷயத்த, அந்த சேலஞ்சஸை அவங்க மறக்காமல் ஆழமாக அதை பதிய வச்சு கடைசி வரைக்கும் அவங்க மைண்டில் அது ஒரு வடுவாக மாறுது, சரிங்களா? ஸோ இந்த வடுக்களுக்கு நம்ம என்ன பண்ணால் அது சரியாகும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் தயவு செய்து யோசித்து அந்த பிள்ளைங்களுடைய மனசில் அந்த மாதிரியெல்லாம் பதியாமல் இருக்கிறதுக்கு அவங்கள என்டர்டெயின் பண்ணுங்கள். அவங்களுக்கு அந்த அன்பை அதிகமாக கொடுங்க. ஒரு சப்போர்ட் சிஸ்டம்மை ஆழமாக கொடுங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து முன் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.